அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வங்கி கணக்கில் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இனிவரும் காலங்களில் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தற்போது முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் இந்த மாதம் பெண்களுக்கு ரூபாய் 1000 வருமா அல்லது தேர்தல் வாக்குறுதிப்படி ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரத்தில் மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதுமை பெண் திட்டம் ரூபாய் 1000 மற்றும் தமிழ் புதுவன் திட்டம் ரூபாய் 1000 ஆகிய திட்டங்கள் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளன. திமுக ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் மிக முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம் தற்போது 1,31,00,000 அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக இந்த தொகை வரவைக்கப்பட்டு வந்தது. குடும்ப செலவுகள், குழந்தைகள் கல்வி, மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கு இந்த தொகை பெரும் உதவியாக இருந்ததாக பல பெண்கள் கூறி வந்தனர். குறிப்பாக கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இந்த திட்டம் முக்கிய ஆதரவாக இருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மே மாத உரிமை தொகை எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு குடும்ப பெண்களிடையே ஏற்பட்டுள்ளது. பொதுவாக அரசின் நிதி ஒதுக்கீடுகள் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதிகளுடன் தான் நடைமுறைக்கு வரும். தற்போது இடைக்கால நிர்வாக சூழல் நிலவுவதால் வழக்கம் போல் மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் பணம் வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கான உரிமை தொகை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்று முக்கிய வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. சிலர் உடனடியாக புதிய தொகை அமலுக்கு வரும் என எதிர்பார்த்து வரும் நிலையில் மற்றொரு தரப்பு நிர்வாக நடைமுறைகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு காரணமாக சிறிது காலமாகலாம் என கூறுகின்றனர். அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே பெண்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக மாதந்தோறும் இந்த தொகையை நம்பி வாழும் குடும்பங்கள் அதிகமாக இருப்பதால் புதிய அரசு இதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முதல்வர் விஜய் தனது அடுத்தடுத்த அறிவிப்புகளில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் போன்ற திட்டங்கள் பெயர் மாற்றப்படுமா அல்லது புதிய வடிவத்தில் வருமா என்ற எதிர்பார்ப்பில் மாணவர்கள் உள்ளனர். நன்றி, வணக்கம்.